ஈரானிய யுத்தம் சரியாக 1 மாதத்தை எட்டியிருக்கின்ற நிலையிலே, இது பற்றி விரிவாக ஆராய்வதற்காக அமெரிக்காவில் இருக்கின்ற சலிஸ்பரி பல்கலைக்கழகத்தின் மோதல்கள் மற்றும் தீர்வு துறையின் பேராசிரியர் எஸ்.ஐ. கீதப்பொன்கல்லன் அவர்களை எம்மோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. வணக்கம் அருண். பேராசிரியர் அவர்களே, 1 மாதமாக இந்த யுத்தம் இழுபட்டு சென்று கொண்டிருக்கின்றது. இதுவரையிலே உங்களுடைய அவதானிப்பு எப்படி இருக்கின்றது? ஒரு விஷயம், ஏன் இந்த யுத்தம் நடைபெறுகின்றது என்று நிறைய கதைச்சிருக்கிறார்கள், நானும் கதைச்சிருக்கிறேன். ஈரானுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, இஸ்ரேலுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, ஈரானை தாக்கி அதை பலவீனப்படுத்த வேண்டும் அல்லது அதனை இல்லாமல் செய்ய வேண்டும், இந்த அரசாங்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு அவசியம் இருந்தது. அதுக்கு புறம்பாக ட்ரம்ப்புமே கூட ஒரு இராணுவ ரீதியான ஒரு இமேஜ், ஒரு தோற்றத்தை வளர்த்துக் கொள்வதில் ஒரு அக்கறையுடையவராக இந்த காலத்தில் இருந்து வருகின்றார். அதன் காரணமாக இந்த 2 பேருக்கும் இடையிலான இந்த நட்பின் காரணமாகவும் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு பட்டிருக்கின்றது. ட்ரம்புடைய கோணத்திலிருந்து பார்க்கின்ற போது அவர் வெனிசுவேலால ஒரு பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருந்தால் குயிக்காக போயிட்டு அந்த நாட்டில் இறங்கி அவருடைய அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை கைது செய்யக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரியான ஒரு சக்சஸ், ஒரு இயலுமை ஈரானிலும் இருக்கும் என்று அவர் நினைச்சிருந்தார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதன் காரணமாகவும் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது மிக விரைவாக ஈரானை தோற்கடித்து விடலாம் என்ற அடிப்படையில் அப்படி பார்க்கின்ற போது, இப்போ 1 மாதத்துக்கு பிறகு பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது, ஒன்று, ஈரானை வீழ்த்துவது அவ்வளவு இலகுவானது அல்லது என்பது மீண்டும் ஒரு தடவை நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது ஈரானுடைய இராணுவ வெற்றி என்று நான் நினைக்கல. இப்போ நான் தமிழ் ஊடகங்கள்ல பார்க்குற நிறைய விஷயம் என்னன்னா, ஈரான் இராணுவ ரீதியாக மிகச்சிறப்பாக செயல்படுவதாகவும் அமெரிக்காவை தோற்கடித்து விடுவது போன்ற ஒரு தோற்றம் தான் காணப்படுகின்றது. எனக்கு அவ்விதமான ஒரு அபிப்பிராயம் இல்லை. இராணுவம் என்று வருகின்ற போது ஈரான் இன்னும் பெரிய ஒரு வெற்றியை இன்னும் ஈட்டவில்லை என்றுதான் நினைக்கிறேன். இப்போ காலையில ஒரு நியூஸ் பார்த்தேன், சில அமெரிக்க இராணுவ வீரர்கள் அவர் கைது செய்திருக்கான்னு சொல்லாங்க. அது உண்மையா இல்லைன்னு எங்களுக்கு இன்னும் தெரியாது, ஏஐயோ என்று தெரியாது, இன்னும் கொஞ்சம் பார்க்க வேணும். அதுக்கு புறம்பாக பெரிய ஒரு இராணுவ வெற்றியை ஈரான் இன்னும் அடைந்ததாக தெரியவில்லை. மாறாக அமெரிக்கா, இஸ்ரேல் தரப்பினர் பெரிய வெற்றிகளை அடைந்திருக்கிறார்கள். உதாரணமாக அவர்களுடைய நாட்டுடைய தலைவரை கொள்ளக்கூடியதாக கூட அவர்களுக்கு இருந்தது. அப்படி பார்க்கின்ற போது ஈரான் இராணுவ ரீதியாக பெரிய ஒரு வெற்றி நிலையில் இருப்பதாக நினைக்கல. ஆனால் ஈரானுக்கு சாதகமாக பல்வேறு விடயங்கள் சுற்றி இருக்கிறதாக நடைபெற்று வருகின்றது. ஒன்று, இந்த ஹோர்முஸ் கப்பல் போக்குவரத்தை தடை செய்ததன் மூலம் உலக ரீதியான ஒரு பாதிப்பை அதை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அது அமெரிக்க அரசாங்கத்தின் மீது ஒரு பாரதூரமான அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நினைக்கின்றேன். என்று சொன்னால், அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கேஸ் என்று சொல்ற பெட்ரோல் விலை நியாயமாக பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. அதை வாக்காளர்கள் விரும்ப போவது இல்லை. அதுக்கு புறம்பாக அமெரிக்க அரசாங்கம் எதிர்பார்க்காத ஆனால் இயல்பாக நடந்திருக்கக்கூடிய ஒரு விடயம், ஈரான் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளை, பிராந்தியத்தில் இருக்கின்ற நட்பு நாடுகளை தாக்குவது. அதனை அமெரிக்க ஜனாதிபதி எதிர்பார்த்து இருக்கவில்லை என்று அவரே சொல்லியிருக்கின்றார். இப்ப அதுவும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது சொன்னால், ஈரானை சுற்றி இருக்கின்ற அமெரிக்காவுக்கு ஆதரவான பெரும்பாலான நாடுகள் வர்த்தகத்தை மையமாக கொண்ட பொருளாதாரத்தை கொண்டவை. அது கட்டாராக இருக்கட்டும், எமிரேட்ஸாக இருக்கட்டும், ஏனைய நாடுகள் எல்லாம் வர்த்தகத்தை மையமாக கொண்டு, துபாய் போன்ற பிரதேசம் வர்த்தகம். யுத்தம் நடைபெறுகின்ற பின்னணியில் வர்த்தகம் செய்ய முடியாது, யாரும் வர மாட்டார்கள், டூரிஸ்ட் எல்லாம் போனதாகத்தான் செய்தி இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது அவர்கள் மீது இருக்கின்ற அழுத்தம் மறைமுகமாக அமெரிக்க ஜனாதிபதி மீதான ஒரு அழுத்தத்தை கொண்டு இருக்கின்றது என்று நினைக்கிறேன். அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்றபடியால் அப்படி பார்க்கின்ற போது அந்த இராணுவம் அல்லாத விடயங்கள் ஈரானுக்கு சார்பாக செயல்பட்டிருக்கின்றது இந்த 1 மாதத்துல என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது. அதன் காரணமாக இந்த யுத்தம் இப்போது ஒரு சமநிலையில் இருக்கின்றதான் நான் நினைக்கிறேன். ஒரு தரப்பு வெற்றி அடைந்து ஒரு தரப்பு தோல்வி அடைகின்ற நிலையில இல்லை. ஆனால் நான் மீண்டும் சொல்ல வர விருப்பம், தமிழ் மீடியாவில் நான் பார்க்குற ஒரு விஷயம் நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஈரான் இராணுவ ரீதியாக மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்ற விடயம். பேராசிரியர் அவர்களே, கடந்த வருடமும் சமாதான பேச்சுக்கள் நடந்து கொண்டிருந்த நிலையிலே ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது கடந்த ஜூன் மாதத்திலே. மீண்டும் இவ்வாண்டிலும்
பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த நிலையிலே தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றன. இப்போது யுத்தம் ஆரம்பித்த பின்னர் 3 வாரங்கள் போன்று யுத்தம் நடைபெற்ற நிலையிலே மீண்டும் பேச்சுவார்த்தை அப்படி என்று 5 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டது தாக்குதல். இப்போது மேலும் 10 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த அதாவது இதுவரை இதற்கு முன்பாகவெல்லாம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டமைக்கு காரணம், அதாவது இந்த டிப்ளோமசி ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்பது காரணமா? அன்றேல் இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அதாவது ஒரு கேந்திரமான முக்கியத்துவமான விடயத்தை சாதிப்பதற்காக இந்த தாக்குதல்களை நடத்தினார்களா? இந்த தாக்குதலுடைய பிரதானமான விடயம் என்று பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய நோக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தந்திரோபாயம் என்று தான் சொல்ல வேண்டும். என்று சொன்னா பிராந்தியத்தில் பெரும்பாலான நாடுகள் வெஸ்ட் மேற்கு அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகளாக மாறி இருக்கின்றன. அதன் காரணமாக அவை ஈரானுடைய நட்பு நாடுகளாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஆனால் ஈரான் இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளாக தான் பார்க்க வேண்டும். ஈரான் மட்டும் இன்னும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக இருக்கின்றது. அது மற்றது பலம் வாய்ந்த ஒரு நாடு. அது அணு ஆயுதத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு போக்கும் காணப்படுகிறது. அதன் காரணமாக இஸ்ரேல் ஒரு பயமுறுத்தலாக காணப்பட்டதன் காரணமாக ஒரு தந்திரோபாயமாகத்தான் அந்த தாக்குதல் இஸ்ரேலுடைய கோணத்திலிருந்து பார்க்கப்பட வேண்டும். அமெரிக்காவுடைய கோணத்திலிருந்து பார்க்கின்ற போது அவர் இந்த ஜனாதிபதியினுடைய இந்த இன்ஸ்டிங் தான் அவருக்கு இருக்கின்ற உள்ளூர் ரீதியாக இருக்கின்ற விடயங்கள், அவருடைய சைக்காலஜி தொடர்பான விடயங்கள் என்பவற்றின் காரணமாக அது மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலாக பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னை ஒரு 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 பலமான ஒரு மனிதராக, இராணுவ ரீதியான தலைவராக காட்டிக்கொள்றதுல அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கின்றது. ஆகவே அமெரிக்காவோட பக்கத்துல இருந்து பார்க்கின்ற போது இது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தந்திரோபாய ரீதியான ஒரு முடிவாக நான் பார்க்கவில்லை. மாறாக உள்ளூர் ரீதியாக ஜனாதிபதியின் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தக்கூடிய இயலுமை அதுக்கு இருந்தது. ஏனென்னு சொன்னால் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு பயங்கரவாத நாடு என்று கருதப்படுகின்ற இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக. உங்களுக்கு தெரியும், ட்ரம்பினுடைய வாக்காளர் பலம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு இடையில தான் இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது அதையும் ஒரு நோக்கமாக கொண்டிருக்கலாம். ஆகவே நான் இந்த 2 கோணத்துல இருந்து பார்க்க வேண்டும். பேராசிரியர்களே, அதாவது இன்னும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. ஈரான் முன்னெப்போதும் இல்லாத பலவீனமான நிலையில இருக்கின்றது என்றால், ஈரானிலே ஜனவரி மாதத்திலே தான் மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி நடைபெற்று ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதாகவும், பின்னர் ஈரானிலே பொருளாதாரம் மிக அதள பாதாளத்தில் இருப்பதாகவும் பல செய்திகள் வந்த நேரத்திலே இதனை இவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொன்னால் இதுல இந்த ஈக்குவேஷன்ல பார்க்கின்ற போது தெரிகின்ற ஒரு விஷயம் நீங்க அமெரிக்காவில இருந்தும் இஸ்ரேல்ல இருந்தும் இந்த ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிராக தாக்குதலை மேற்கொள்ளுகின்ற போது அரசாங்கத்துக்கு எதிரான விரோதமான விருப்பங்களை கொண்டிருந்த மக்கள், இந்த போராட்டக்காரர்கள் அரசாங்கத்தை தாக்கி அதனை வீழ்த்துவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஆகவே இந்த சந்தர்ப்பம் என்று பார்ப்பீங்களான்னு சொன்னால் அங்க ஒரு போராட்டம் இடம்பெற்றது. அதன் காரணமாக இப்ப நாங்கள் அதை யூஸ் பண்ணலாம் என்றதை விட நாங்கள் அட்டாக் பண்ணினா அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற விதமான ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்று உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், இவர்கள் நினைத்த அளவுக்கு உள்ளூர் போராட்டம் பலமானதாக இருக்கவில்லை. 1. 2வது, இவர்கள் நினைத்த அளவுக்கு தந்திரோபாய ரீதியாக ஈரான் பலவீனமானதாக இருக்கவில்லை. அதுக்கு புறம்பாக ஈரானுக்கு முக்கியமான கோணங்கள்ல இருந்து ஆதரவு கிடைக்கின்றது. முக்கியமாக சீனாவும் ரஷ்யாவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈரானுக்கு ஆதரவு வருகின்றார்கள். என்றால் உங்களுக்கு தெரியும், ரஷ்யா ஆதரவு அளிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. 1, இப்போது ரஷ்யாவுடைய இந்த தடை நீக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு புறம்பாக இந்த 2 நாடுகளுக்கும் ஈரானுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு சாத்தியம் ஏற்பட்டிருக்கின்றது. மற்றது அமெரிக்கா இந்த யுத்தத்தில் நீண்ட காலத்துல சிக்கி இருக்குமாக இருந்தால் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக யுக்ரைனுக்கு செய்யக்கூடிய உதவிகள் குறைவடையும். எப்படி பார்க்கின்ற போது இந்த யுத்தம் நீண்டு செல்வது, இந்த யுத்தம் ரஷ்யாவுக்கு உதவிகரமானதாக இருக்கும். அதன் காரணமாக ரஷ்யா ஈரானுக்கு உதவுவதை நாங்கள் பார்க்கலாம். மற்ற சீனாவும் ஈரானும் நட்பு நாடுகள் என்ற வகையில உங்களுக்கு தெரியும், இப்ப அவர்களுடைய கப்பல்களை விடுகின்ற செயல்பாடு இடம்பெறுகின்றது. அதுக்கு புறம்பாக மறைமுகமாகவோ நேரடியாகவோ சீனாவும் கூட ஆயுதங்களை வழங்குகின்ற ஒரு செயல்பாடு இடம்பெறும் என்று நான் நினைக்கின்றேன்.
பேராசிரியர்களே, இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு ஒரு சீன பேராசிரியர் ஜியாங் அவருடைய கருத்துக்கள் அதிக அளவிலே பகிரப்பட்டு வருகின்றன. அவர் 3 எதிர்வு கூறல்களை முன்னர் மேற்கொண்டிருந்தார். ஒன்று இது 2024ஆம் ஆண்டு மே மாதத்திலே அவருடைய எதிர்வு கூறல்கள் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதி ஆவார். ஈரான் மீதான யுத்தம் ஆரம்பமாகும். இந்த யுத்தத்திலே அமெரிக்கா தோல்வியடையும். புதிய ஒரு வேர்ல்ட் ஆர்டர் உருவாகும் அப்படி என்று குறிப்பிட்டிருந்தார். இப்போது இந்த இந்த யுத்தத்திலே ஈரான் வந்து இந்த அசிமெட்ரிக் போரிலே ஈரானுடைய கரங்கள் ஓங்குவதாக அப்படி மாறிக்கொண்டிருந்தால் இந்த யுத்தத்தின் முடிவிலே ஒரு புதிய வேர்ல்ட் ஆர்டர் தோற்றம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா? இப்ப புதிய வேர்ல்டோட உலக ஒழுங்கமைப்பு ஒன்று ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது 2-3 காரணங்கள் அடிப்படையில். ஒன்று, இந்த இந்த ஆபரேஷனை அமெரிக்கா வெற்றிகரமாக செய்யாமல் ஒரு பேச்சுவார்த்தை ஊடாகவோ அல்லது ஒரு 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 அக்ரிமெண்ட் இல்லாமையோ இவர்கள் இந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்குவார்களாக இருந்தால் அது அமெரிக்காவுடைய அந்தஸ்தை பாரதூரமாக குறைக்கும். இப்ப இருக்கின்ற ஒழுங்கமைப்பு உங்களுக்கு தெரிந்தான அமெரிக்காவை மையமாக கொண்ட ஒழுங்கமைப்பு இல்லையா? அமெரிக்கா தான் உச்சத்துல இருக்கும், சோல் சூப்பர் பவர் இல்லையா என்ற அடிப்படையில் தான் இந்த உலக அமைப்பு இருக்கின்றது. அப்ப அமெரிக்காவுடைய நிலை பலவீனம் அடையும். ஆனால் அது அல்ல பிரதானமான காரணம் இந்த உலக ஒழுங்கமைப்பு மாறிக்கொண்டிருப்பதற்கான என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த இந்த ஈரானிய யுத்தம் தொடங்குவதற்கு முன்னரே அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் பாரதூரமான ஒரு முருகல் நிலையும் பிளவும் ஏற்பட்டிருந்தது. அதுதான் இந்த புதிய ஒழுங்கமைப்புக்கான முக்கியமான ஒரு ஊடகம் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப அமெரிக்கா உச்சத்துல இருந்தாலும் கூட அமெரிக்கா தனியாக உச்சத்துல இருந்த ஒரு நாடு அல்ல. அதே மேற்கு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து உச்சத்துல இருந்தது. ஆனா இப்ப நான் ட்ரம்ப் நேட்டோவுக்கு எதிராக மேற்கொண்ட செயல்பாடுகள், அதுக்கு புறம்பாக கிரீன்லாந்தை கைப்பற்ற போகின்றேன், எடுத்துக்கொள்ளப் போகின்ற என்ற விதமான செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு இடையில ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதுக்கு புறம்பாக மூன்றாவது முக்கியமான காரணியாக காட்டப்பட வேண்டும், அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான பெருமளவாக டேரிஃப்ஸ் வரிகளை விதித்திருந்தது. அதன் காரணமாக இந்த பிளவு ஏற்பட்டிருக்கின்றது. பிளவு ஏற்பட்ட உடனே அந்த நாடுகள் எல்லாம் என்ன செய்தார்கள்? மெதுவாக சீனாவை நோக்கி நகர தொடங்கி இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு இடையில பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்தன. சில ஒப்பந்தங்கள் இந்தியாவுடன் செய்யப்பட்டிருந்தது. அப்படி பார்க்கின்ற போது இந்த அமெரிக்காவின் உச்சத்தில் பலம் வாய்ந்த சூப்பர் பவராக இருந்த நிலை மந்தமடைந்து சீனா உயர்வடைகின்ற நிலை காணப்படுகின்றது. ஆகவே டிக்ளைன் ஆஃப் யூஎஸ் அண்ட் ரைஸ் ஆஃப் சைனா, இந்த ரெண்டும் நடைபெறுகின்றது. மிக நீண்ட காலமாக மெதுவாக நடந்து கொண்டுதான் இருந்தது. இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு இந்த மாற்றம் என்ன ரேபிட் பண்ணப்பட்டிருக்கின்றது, விரைவாக நடக்க ஆரம்பித்திருக்கின்றது. அதன் காரணமாக இப்ப ட்ரம்பின் ஆட்சி முடிகிற காலத்துல நாங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஒழுங்கமைப்புல இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நிச்சயமாக அப்படி ஏற்படும் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. என்று சொன்னால் நான் நினைக்க அது தீர்மானம் செய்யப்படும் 2028ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ரிப்பப்ளிக்கன் கட்சியை சேர்ந்த ஒரு வெற்றி அடைவாராக இருந்தால் இந்த போக்கு உக்கிரமடையும். இப்ப நான் சொல்கின்ற இந்த மாற்றம், அமெரிக்கா விழிவடைவதும் சைனா எழுச்சி அடைவதும் உக்கிரமடையும். மாறாக ஒரு ஜனநாயக கட்சி வேட்பாளர் வெற்றி அடைவாராக இருந்தால் அதற்கான சந்தர்ப்பம் நிறைய இருக்கின்றது நினைக்கின்றேன். அவர் மீண்டும் இந்த பழைய உலகமைப்புக்கு செல்வதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. நட்பை, ஐரோப்பிய நாடுகளுடனான நட்பை மீண்டும் கட்டியெழுப்பி, அமெரிக்காவுடைய இராணுவ பலத்தை மீண்டும் கட்டியெழுப்பி செய்வதற்கான ஒரு சாத்தியம் இருக்கு. ஆகவே இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற போக்கு ரிவர்ஸ் பண்ணப்படலாம். ஆகவே நான் சொல்றேன், இப்ப பாசிபிள், நீங்க சொல்றது நடக்கிறதா இருக்கலாம். ஆனா இன்னும் எங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்கு தெரியும் 2028 எலெக்ஷனுக்கு பிறகுதான் தெரியும். 2028 எலெக்ஷனை பற்றி கூறுறீர்கள். ஆனால் இந்த வருடம் நவம்பர் மாதத்திலே அமெரிக்காவிலே மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் இருக்கின்றது. அந்த தேர்தலிலே ரிப்பப்ளிக்கன் கட்சியை சேர்ந்தவர்கள் தோல்வி அடைவாராக இருந்தால் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படலாம்? அப்படி தோல்வியடைவாராக இருந்தான்னு சொன்னால் ட்ரம்ப் மிக பலவீனமான ஒரு ஜனாதிபதியாக மாற்றம் அடைவார். உடனடியாக மிக பலவீனமான ஒரு ஜனாதிபதியாக மாற்றம் அடைவார் என்று சொன்னால் அவருக்கு காங்கிரஸ்ல ஆதரவு இருக்க போறதில்லை. இப்ப இருக்கின்ற கருத்து கணிப்புகளை பார்க்கின்ற போது ஹவுஸ் ஆஃப் சபையில மட்டுமல்ல செனட்லையும்
ஜனநாயக கட்சி வெற்றி அடைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கு என்று கூறப்படுகின்றது. அப்படி இருக்குமாக இருந்தால் என்று அவர்கள் என்ன செய்வார்கள், ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவார்கள், அவருக்கு எதிரான இன்வெஸ்டிகேஷனை தொடங்குவார்கள். அப்ப அதுல தான் அவருடைய கவனம் இருக்கும். அதன் காரணமாக அவர் வந்து ஒரு பலவீனமான ஒருவராக மாற்றம் அடைவார். அப்ப இந்த ரிவர்ஸ் நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கும். நான் சொல்றேன் வந்து இந்த ரிவர்ஸ் வந்து இந்த ஆண்டு மிட்டமுக்கு பிறகு மெல்ல ஆரம்பிக்கலாம். அப்பயும் அவர் தான் ஜனாதிபதியா இருப்பார். உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த 6 ஆண்டுகள்ல அவருடைய ஜனாதிபதி பதவியை நீங்க பாத்தீங்கன்னு தெரியும். அவர் வந்து பலவீனமா போகின்ற போது உக்கிரம் அடைகிற போக்கு தான் இருக்கும். அதான் விட்டு கொடுக்காம உக்கிரம் அடைகிற போக்கு தான் இருக்கும். ஆகவே பல விதமான ரெக்லஸ் ஆன நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ளலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொலிட்டிக்கல் டிமென்ஷனா தான் இருக்கும். பேராசிரியர் அவர்களே, நீங்கள் அந்த டிப்ளோமசி தொடர்பாக எல்லாம் பார்த்திருப்பீர்கள் பெரிய பெரிய நாடுகளுடைய. ஆனால் ட்ரம்பினுடைய அண்மை கால அவருடைய அந்த அறிக்கைகள், பிரஸ் கான்ஃபரன்ஸில் அவர் தெரிவிக்கின்ற வார்த்தை பிரயோகங்கள், இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பே ஒரு என்ன சொல்றது, ஒரு சீரழிந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது அப்படி என்று நினைக்கிறீர்களா? அன்றையில் இதனை ஒரு டீப் ஸ்டேட் அவர் கூறுகிறார்கள், டொனால்ட் ட்ரம்பை டீப் ஸ்டேட் தான் தழுவி கொண்டிருக்கின்றது. அவர்கள் மற்ற அந்த நைஸான பிரசிடென்ட்ஸுக்கு அவங்களை வைத்து செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் இவரை வைத்து செய்கிறார்கள், அப்படி என்ற ஒரு கருத்துக்களும் நிலவுகின்றன. இதனை பற்றி எப்படி பார்க்கிறீர்கள்? நான் டீப் ஸ்டேட் அமெரிக்காவில் பெரிய ஒரு டீப் ஸ்டேட்னு சொல்றது வந்து ரிப்பப்ளிக்கன் கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு விரும்பாதவர்கள் விமர்சிப்பதற்காக முன்வைக்கின்ற ஒரு விடயம். டீப் ஸ்டேட்னு சொல்லி ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு எதிரான ஒரு டீப் ஸ்டேட் இருப்பதாக நான் நினைக்கல. மாறாக ரிப்பப்ளிக்கன் கட்சியை சார்ந்த ஒரு டீப் ஸ்டேட் இருக்கிறதா இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து இந்த வெள்ளை இனத்தவர்களுக்கு கூடுதலாக ஒரு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு போக்கை கொண்டிருக்கின்றார். அமெரிக்கா ஸ்டேட் என்று பார்ப்பீங்கன்னு சொன்னா அது வந்து அந்த வெள்ளை இனத்துல இருந்து கொஞ்சம் பிரிந்து செல்கின்ற போக்கு தான் இருந்தது. இந்த இன்க்ளூஷன், மைனாரிட்டிஸை கொண்டு வர்றது, அந்த மாதிரியான செயல்பாடுகள் ஊடாக அவருடைய பலம் குறைவு அடைகின்ற ஒரு போக்கு தான் இருந்தது. ஆகவே அதை எதிர்க்கின்ற ஒரு டீப் ஸ்டேட் இருந்திருக்கலாம். அது வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி சேர்ந்த டீப் ஸ்டேட்டாகத்தான் இருக்கும். ஆகவே அது வந்து ரிப்பப்ளிகன்ஸ்க்கு எதிராக இருக்கிறதோ அல்லது ட்ரம்புக்கு எதிராக இருக்கிறதோ என்று நான் நினைக்க இல்லை. மற்ற இந்த செயல்பாடுகள் எல்லாம் வேறொருத்தருடைய உந்துதலின் காரணமாக ட்ரம்ப் செய்கிறார் என்பதையும் நம்பக்கூடியதாக இல்லை. அதன் காரணமாக நினைக்கிறேன் இந்த மாற்றங்கள், இந்த செயல்பாடுகள், அவருடைய ராஜதந்திரம், அவருடைய பிரஸ் மீட், அவர் நடந்து கொள்கின்ற விதம் எல்லாம் அவருடைய பர்சனாலிட்டி காரணமாக முன்வருகின்ற விடயங்கள். அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு டிஸ்ட்ரப்டர் தான். இந்த சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்றதுல தான் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை வெற்றிகரமாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் நினைக்கிறார் இருக்கிற சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நாங்க புதிய ஒரு சிஸ்டத்தை கட்டி எழுப்பலாம் என்று சொல்லி. ஆனால் அந்த புதிய ஒரு சிஸ்டம் கட்டியெழுப்பப்படுமா என்றது பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இந்த சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் கூறுவதை நேற்றைய தினம் கூட 165 ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்க நாணயத்தாளிலே ஒரு சிட்டிங் பிரசிடென்டுடைய கையொப்பம் இடம்பெற்றிருக்கின்றது. அப்படியாக அவர் இருக்கின்ற மரபுகளை எல்லாம் மாற்றி அமைத்து கொண்டு வருவது புலனாகின்றது. ஆனால் இந்த வேளையிலே, அதாவது இந்த மான்ட்ரா டாக்ட்ரைன் இதன்படி இதெல்லாம் பேசப்பட்டது. இந்த ஆரம்ப காலத்திலே அமெரிக்கா ஒரு அந்த என்ன சொல்லுவது, இதனை ஹெஜிமனி மாதிரியாக ஒரு அதிகார, முன்னர் கடந்த காலத்திலே பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் இருந்தது போன்று இப்போது உலகத்திலே வேர்ல்ட் ஓர்டரை எல்லாம் பார்க்காமல் நடந்து கொள்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஒரு வாழ்வா சாவா நிலைக்கு அவருடைய பொருளாதாரம் அனைத்தும் வந்துவிட்ட காரணத்தினால் தான் இப்படி மாறி இருக்கிறார்கள். இப்படியான கருத்துக்கள் கூட ஊடகங்களிலே காணப்படுகின்றது. இப்படி ஒரு கடும்போக்கு நிலைப்பாட்டுக்கு அமெரிக்கா வருவதற்கு ஏதுவாக இருக்கின்ற காரணிகள் என்ன? முக்கியமாக இந்த வெள்ளை இனத்தவர்களுடைய ரிவோல்ட் தான் இதுக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் அமெரிக்காவில் வந்து இந்த ஆங்கிலம் சொல்ற அமெரிக்கா இஸ் பிரவுனிங் சொல்லிட்டு வெள்ளை நிறமாக இருந்து பிரவுன் நிறத்துக்கு மாறுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. என்று சொன்னால் வெள்ளை அல்லாதவர்கள் நிறைய பேர் உள்ளுக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் காரணமாக சனத்தொகையிலிருந்து, அரச நிர்வாகத்திலிருந்து,
பல்கலைக்கழகங்கள் எல்லாருமே வெள்ளையர்களுடைய அளவும் பலமும் குறைந்து கொண்டு வருகின்றது. ஏனைய இனத்தவர் சேர்ந்தவர்கள் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக வெள்ளை இனத்தவர்கள் செய்த இந்த ரியாக்ஷன், ரிவோல்ட் தான் அவர்கள் வந்து ட்ரம்புக்கு ஆதரவு அளித்தது. ட்ரம்ப் 2 நேரம் அவர்கள் ஜனாதிபதியாக்கி முக்கியமான காரணம். இப்ப இந்த நடந்து கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் அவர்கள் முக்கியமான ஒரு பொறுப்பு தான் நான் நினைக்கிறேன். பேராசிரியர் அவர்களே, இப்படியாக கடுமையான போர்கள், அழிவுகள் இடம்பெற்ற பின்னர் சமாதானத்தை நோக்கிய நகர்வுகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது இருக்கின்ற சிக்கல்கள் என்ன? இப்போது ஈரான் மீது கடுமையான அழிவுகளை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே ஈரானோட ஒரு சமரசத்திற்கு போகும்போது ஈரான் முன்வைக்கக்கூடிய பதில் யோசனைகள், அவருடைய நிபந்தனைகள், இவற்றையெல்லாம் ஒரு உங்களுடைய வரலாற்றிலே நீங்கள் படித்த விடயங்களை கொண்டு இது எப்படியாக இது கையாளப்படும் என்று நினைக்கிறீர்கள்? வந்து ஒரு பேச்சுவார்த்தை ரீதியான ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அமெரிக்கா மீது நம்பிக்கை வைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை எந்த ஒரு நாட்டுக்கும் இருக்க போறது இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த 2 தாக்குதலும், கடந்த ஆண்டு இடம்பெற்ற தாக்குதலும் இந்த ஆண்டு இடம்பெற்ற தாக்குதலும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற போதே முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகள், தாக்குதல்கள். ஆகவே ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தைகளை பிரச்சனை தீர்க்கிறதுக்காக முன்னெடுக்கிறாரா, அப்படி இல்லாட்டி ஒரு தந்திரோபாயமான டிவர்ஷன், டிசீவ் பண்றதுக்காக முன்னெடுக்கிறாரா என்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அதன் காரணமாக ஈரான் மிக விரைவாக இந்த பேச்சுவார்த்தைக்கு இணங்க போவது இல்லை. இப்ப மறைமுகமாக நடக்கிறது அப்படி இப்படி சொல்றார்கள். ஆனா சிஸ்டமேட்டிக்கான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றது கொஞ்சம் கஷ்டம் என்றால் ஈரான் அவ்வளவு விரைவாக இந்த நிலைக்கு வரமாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி வராமல் போனால் இது கொஞ்சம் இந்த தாக்குதல் கொஞ்சம் கொஞ்சம் மந்தமடைந்து அப்படியே ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமல் போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கின்றது. ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லை. நாங்க இந்த இலங்கையில் ஒரு காலத்தில் சொன்னோம், நோ வார் நோ பீஸ். அந்த மாதிரி என்ன, ஈரானுக்கு அதுல பெரிய ஒரு ஆர்வம் இல்லை. அது ஒரு விஷயம். 2வது விஷயம், நீங்க ஒரு அக்ரிமெண்ட் பார்க்கின்ற போது இவர்கள் கேட்கிற அளவுக்கு ஈரான் விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார்கள், யுத்தம் என்று வந்தால் நாங்க நிலைச்சு நிற்போம் என்று சொல்லி ஒரு மாசத்துல அதுதான் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார்கள். அதன் காரணமாக பேச்சுவார்த்தையில் அது அவர்களுக்கு ஒரு பலமான ஒரு உந்துதலாக இருக்கும், ஒரு பயங்கர ஸ்ட்ரென்த்தாகத்தான் இருக்கும். அதன் காரணமாக அமெரிக்கா கேட்கிற எல்லாத்தையும் அவர்கள் கொன்சீட் பண்ண மாட்டார்கள். அது அமெரிக்காவுக்கு இருக்க முடியாதாக இருக்காது. அது வந்து அக்ரிமெண்ட்டை ரீச் பண்றதுல இருக்கின்ற முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் நீங்க அக்ரிமெண்ட் ரீச் பண்ணாலும் கூட அது எவ்விதம் செயல்படுத்துவது என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஈரான்ல போய் நீங்க இந்த ஃபெசிலிட்டிஸை செக் பண்ணக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இயலுமை உங்களுக்கு மிக சுதந்திரமாக இருக்குமா என்ற பல விடயங்கள் காணப்படுகின்றது. அதன் காரணமாக வெற்றிகரமான ஒரு பேச்சுவார்த்தை மூலமான ஒரு தீர்வு என்பது மிக கடினமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். யுத்தம் நிற்கிறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப நிறைய பேர் சொல்லியிருந்தார்கள் இந்த யுத்தம் மிக நீண்ட காலத்துக்கு போகிற யுத்தம் சொல்லி. இப்ப நான் சொன்னேன், இல்லை, அப்படி இல்லை. திடீரென்று இந்த யுத்தம் நிற்பதற்கான ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னால் ட்ரம்ப் மீது இருக்கின்ற உள்ளூர் ரீதியான அழுத்தம். அதன் காரணமாக நான் சொல்றேன், இப்பவுமே கூட யுத்தம் திடீர்னு இல்லாமல் போறதுக்கு அல்லது அப்படியே மந்தம் அடைந்து போவதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. பேராசிரியர்களே, வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 2ஆம் உலக மகா யுத்தம் அதற்கு முன்னர் அந்த காலத்திலெல்லாம் உலகத்தின் வரைபடங்கள் அடிக்கடி மாற்றமடைந்தன, புதிய நாடுகள் உருவான அந்த காலப்பகுதியெல்லாம் இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 7 தசாப்தங்களுக்கு மேலாக அந்த நிலைமை குறைவு. ஓரிரு நாடுகள் தான் புதிதாக தோற்றம் பெற்றன. இனிவரும் காலத்திலே இப்போது கூட கூறப்படுகின்றது, அன்றைய சமீபத்திலே டக்கர் கால்சனுடைய ஒரு இன்டர்வியூவை பார்த்தபோது எதிர்காலத்திலே கனடா, மெக்சிகோ இவையெல்லாம் அமெரிக்காவோடு ஒரு கன்ஃபெடரல் மாடலிலே இணைக்கப்படுவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கின்றது. ஒரு லூஸ்லி அப்படியான இதிலே இணைக்கப்பட சான்ஸ் இருக்கின்றது. அப்படியெல்லாம் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எதிர்காலத்திலே பெரிய நாடுகள், வல்லரசுகள் தாம் நினைத்தபடி அண்டைய நாடுகளை கைப்பற்றி தம்மோடு இணைத்துக் கொள்வதற்கு, அப்படியாக இந்த உலகத்தின் வரைபடம் விரைவாக மாற்றமடைவதற்கான வாய்ப்புகள்
ஏது நிலைகளை எப்படி பார்க்கிறீர்கள்? மாற்றம் அடைவதற்கான சாத்தியம் எப்பயுமே இருக்கும். ஆனால் விரைவாக மாறாது. நான் நினைக்கல விரைவாக இப்ப இருக்கின்ற இந்த ஸ்ட்ரக்சர் விரைவாக இந்த நாடுகளுடைய அமைப்பு விரைவாக மாறும் என்று சொல்ல முடியாது. இப்ப அதுல இப்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப வெற்றிகரமாக இவர்கள் ராணுவ நடவடிக்கையை முடித்திருந்தார்களாக இருந்தால் ஈரான்ல முடித்திருந்தால் ஈரான் 2, 3ஆக பிளவுபடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அதுவும் இல்லை என்ற மாதிரி தான் அந்த இந்த 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 போக்கு காணப்படுகின்றது. மாறாக நீங்க சொன்ன உதாரணங்கள் நடுவில் கனடா அமெரிக்காவில் இணைந்து கொள்ளுமா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. கனடியர்கள் வந்து அவர்கள் சமாதான ரீதியான மக்கள் என்று கூறப்பட்டாலும் கூட மிக உறுதியான தேசியவாதத்தை கொண்டவர்களாக தான் இருக்கிறார்கள். அது இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரேட் இஷ்யூல எப்படி அவர்கள் நடந்து கொள்ளுகின்றார்கள் சொல்லி. அப்புறம் மெக்சிகோ போன்ற நாடுகளை அமெரிக்கர்கள் உள்ளுக்கு கொண்டு வர விருப்பப்பட மாட்டார்கள் சொன்னால் இப்ப ஏனைய இனத்தவர்கள் வருகிறார்கள் என்பதற்காக இந்த இவ்வளவு மாற்றம் நடைபெறுகின்றது. அப்படி இருக்கத்தக்கதாக நீங்க இவ்வளவு பெரிய மக்களை இணைச்சு கொள்றது வந்து கான்செப்ட் ரீதியாகவே ஒரு எதிரான கான்செப்ட். இப்ப நீங்க வந்து இப்ப ஏன் இவ்வளவு நடக்கிறது? ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டார் என்று சொன்னால் நாங்கள் வந்து இமிகிரேஷன் நிப்பாட்டுவோம் என்றதானே. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் வர்ற மக்கள் நாங்க நிப்பாட்டுவோம் சொல்லி. ஆனா நீங்க மெக்சிகோ இணைக்கிறோம்னு பாக்குற போது என்ன நடக்க போகின்றதுன்னு சொன்னால் நீங்க ஒரு நாட்டையே உள்ளே கொண்டு வர போறீங்க. அப்ப கான்செப்சுவலா அது வந்து கான்ட்ரடிக்ஷன் தான். அதனால இப்ப டக்கர் கார்ல்சன் அதை எந்த அடிப்படையில் அப்படி யோசிக்கிறான்னு எனக்கு தெரியாது. அது மெக்சிகோ போன்ற நாடுகள் அப்சல்யூட்லி நாட் இல்ல, அப்படி இருக்காது, நடக்காது, இம்பாசிபிள். கனடா வந்து ஒயிட் கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனா கெனடியர்கள் அதுக்கு உடன்பட போறது இல்லை. அவருடைய சுயாதீனத்துல மிக உறுதியாக இருக்கிறார்கள். அமெரிக்கா விரும்பினாலும் கூட அமெரிக்காவில் ஒரு விருப்பம் காணப்படுகின்றது. ஆனால் அதை அவர்கள் அதற்கு இணங்குவார்கள் நான் நினைக்கல. அப்படின்னு சொன்னால் இவர்கள் என்ன செய்யணும்? ராணுவ ரீதியான முயற்சி பண்ணி பார்க்கணும். நன்றி பேராசிரியர் அவர்களே. ஒரு குறுகிய அழைப்பின் பேரிலே நமக்கு இதனை ஒத்துக்கொண்டமைக்காக மிக்க நன்றிகள். நன்றி அருண். நன்றி பேராசிரியர்.